அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழகத்திடம் ஆளுநர் அறிக்கை கேட்டுள்ளார். கடந்த 2022-23 கல்வியாண்டில் 211 பேராசிரியர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடப்பு கல்வியாண்டில் சுமார் 500 பேராசிரியர்கள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஆளுநர் அறிக்கை கேட்டிருக்கிறார் என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் இணைப்பில் இந்த ஆளுநர் அறிக்கை கேட்டிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில். அதனுடைய விவரம் சொல்லுங்கள். வணக்கம். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரத்தை அண்ணா பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் ஆய்வு நடத்தி வழங்கி வருகின்றது. இதில்தான் தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த முறைகேடு என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர் இந்த அங்கீகாரம் பெறுவதற்காக பல தனியார் கல்லூரிகளில் பதிவு செய்து அவர்கள் அங்கு பணியாற்றுவது போல கணக்கு காண்பித்து இந்த முறைகேடு என்பது நடந்திருக்கின்றது. இது கல்லூரி மற்றும் அந்த தனிப்பட்ட பேராசிரியர்களுடைய அந்த சம்மதத்தின் அடிப்படையில் இது போன்ற ஒரு முறைகேடு அரங்கேறி இருக்கின்றது. இது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் விதிகளுக்கு முரணானது. இந்த முறைகேடு விவகாரம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் கடந்த கல்வியாண்டில் 211 பேராசிரியர்கள் இத்தகைய முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வில் நடப்பு கல்வியாண்டில் இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகளில் 500க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் இது போல 1க்கும் மேற்பட்ட பல கல்லூரிகளில் பதிவு செய்திருப்பதையும் அண்ணா பல்கலைக்கழகம் கண்டறிந்துள்ளது. இது தொடர்பான அந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு குழு அமைக்க அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த விவகாரம் குறித்து விரிவான அறிக்கை அளிக்கும்படி தற்பொழுது தமிழக ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய நிலையில் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்திடம் இந்த முறைகேடு விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் அறிக்கை